நானும் மதுரக்காரன் தாண்டா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு இஸ்லாம் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பன்னீர் சொல்றதுல ஒரு சின்ன பஞ்சாயத்தை போச்சு. என்ன அப்படின்னா, நம்ம தோட்டம் வந்து இந்த தோட்டம் கொஞ்சம் கம்மா ஓரமாக இருக்கிறதுனால காட்டு பன்னிகள்லாம் இங்கே தான் கொஞ்சம் பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருக்கு. நம்ம இங்கே எப்போல்லாம் தண்ணி பாய்ச்சிருமோ அன்றைக்கி நைட்லாம் வந்துட்டு நம்மளோட பன்னீர் ரோஸ் செடியை வந்து சேதப்படுத்திடுது. இது வரைக்கும் எந்த அளவுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செடிக்கிட்ட பிடிங்கி போட்டுருச்சு வேரோட. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம ஒரு மருந்து வாங்கிடுவோம். இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னியை வந்து கொன்றாது, அதுக்குள்ள அதில் இருந்து ஒரு ஸ்மெல் மாதிரி வருமா. அந்த ஸ்மெல் வந்து பன்னிக்கு பிடிக்காதான், அதனால் பன்னி காட்டுக்கு வர்றது நின்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மருந்து அடிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இதுதான் வந்து அந்த மருந்து. ஸோ இதை நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த ஸ்மெல்லுக்காக பன்னி தோட்டத்துக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நம்ம அடித்தோம்னா ஒரு வாரத்துக்கு ஸ்மெல் இருக்குமா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நாங்கள் ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பன்னிகள் வந்து காட்டுக்கு வராதான். ஸோ அதனால தான் நம்ம இந்த மருந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். இன்றைக்கி தான் இதை நம்ம அடித்து ட்ரை பண்ண போகலாம். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட பன்னீர் தோட்டத்தையே தண்ணி பறிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி நைட்டு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு வருதா இல்லையா அப்படின்ட்டு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வேற ஒன்று பிடிங்கி வச்சிடும் நம்மளோட ஸ்ப்ரேயரில். அதை வேற நம்ம ரெடி பண்ணுவோம். சும்மா கட்டிடுவோம். வந்து அந்த ஆணி வந்து எங்கே விழுந்துருக்கு, இந்த இரும்பு வந்து, அதனால் சும்மா கையிலே கட்டி வச்சிடும். ஒரு டேங்க் வேணா பார்த்துக்குறோம். கல்லில் வச்சிடலாம், உடச்சி வைக்கணும். அது அந்த ரேட்டு சொன்னான்னு தெரியல, வெறும் 75 ரூபா தான் அதோட ரேட்டு. அதனால் ஈஸியாகவே அங்கே அடிச்சிடலாம். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து கெட்ட ஸ்மெல்லு தான் அடிக்குது, பார்ப்போம்.
இந்த ஏரியால தான் அடிக்கடி வந்துட்டு பிரச்சனை பண்ணுது. இந்த 2 நிறைய தான் பிடிச்சி அநியாயம் பண்ணியிருக்கு பாருங்க. இந்த செடி தான் பிடிங்கிருச்சு. அநேகமாக இந்த செடி செத்துருன்னு நினைக்கிறேன். இந்த நேரம் ஃபுல்லாமே அடிச்சு பிரச்சனை தான். இங்கே இருக்க இந்த கோரக்கிழங்கு சாப்பிட்றதுக்காக வந்துட்டு உள்ள நோண்டி பார்த்துருக்கேன். ஸோ இந்த கட்டாப் ஃபுல்லாக அடிக்க போனோம். இதுக்கு அந்த சைடு தான் கம்மா இருக்குது. ஸோ இந்த பாதை ஃபுல்லாக நம்ம அடிச்சிட்டோம்னா ஸ்மெல்லுக்கு வராமல் இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி பாஞ்சிட்ருக்கு. பார்ப்போம் நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. பண்ணி வந்திருக்கா இல்லை அந்த மருந்து நெசமலே வேலை செஞ்சு ஓடிருக்கா அப்படின்றது. நம்ம அந்த தோட்டத்தில் 60 முடி அறுத்துட்டோம். மறுபடியும் நம்மளோட இன்னொரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு இங்கேயும் ஒரு 60 முடி அறுக்க போகிறோம். டோட்டலாக ஒரு 120 முடி அறுக்க போகிறோம் நாளைக்கு. மேபி சேல்ஸ் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆடி மாதம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால இப்போ தான் அறுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், ஒரு 7:30 வரைக்கும் அறுக்க வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். அறுத்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். மொத்தம் ஈவினிங் வந்து 90 முடி அறுத்துருந்தோம். காலையில் ஒரு 20 முடி அறுத்துக்கிட்டு 120 முடி எடுத்துக்கு நம்ம உசிலம்பட்டி பூ மார்க்கெட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். காலையில் ஒரு 6:30 நம்ம உசிலம்பட்டி பூ மார்க்கெட்டை ரீச் பண்ணிட்டோம். அங்கே நம்ம வண்டியில் இருக்க பூவெல்லாம் கழட்டி கொண்டு போய் சேல்ஸுக்கு வச்சாச்சு. ஸோ இன்னும் 2 நாளில் ஆடி அமாவாசை இருக்குது அப்படின்றதுனால வியாபாரம் வந்துட்டு தட்டப்பட்டலாக இருந்துச்சு. எல்லாமே பயங்கரமாக சேல்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட பன்னீர் ரோஸ்லாம் வந்து ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு போச்சு. மாசி பச்சையுமே வந்துட்டு 10 ரூபா ரேட்டு எல்லாத்தையுமே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு நம்ம மருந்து அடிச்சிருந்தோம்ல, பன்னி வராமல் இருக்குதுக்கா, காட்டு பண்ணி ரொம்ப அநியாயம் பண்ணுது அப்படின்ட்டு பன்னி வராமல் இருக்குது தான் நம்ம மருந்து அடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தான் தண்ணி பாய்ச்சிருந்தோம். எப்பயுமே தண்ணி பாய்ச்சினோம்னா அன்றைக்கி நைட் வந்து பண்ணி நம்மளுக்கு காட்டுக்குள்ளே இறங்கி வளர்ப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ 2 செடியெலாம் பிடுங்கி இருந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தண்ணி பாய்ச்சிருந்தோம். முந்தா நேற்று நைட் வந்து அதெல்லாம் பிடுங்கிடுச்சு. ஸோ நேற்று சாயந்தரம் மறுபடியும் தண்ணி பாய்ச்சிருந்தோம். தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போதே சுற்றி அங்கே ஃபுல்லாக மருந்து அடிச்சு விட்டுருந்தோம். ஸோ நான் அது எப்பயுமே ரெகுலராக வர்ற இடத்த அவங்களுக்கு காட்டுறேன். அது வந்திருக்கேன் என்னன்னு பார்க்கலாம். அது பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தோணுன இடத்த தான் தோண்டும். புதுசாக ஒரு இடத்துக்கு வராது, அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான் தோணும். ஸோ இது ஃபுல்லாகவே முந்தா நேற்று பண்ணிகள் ஃபுல்லாக தோண்டி வச்சுருந்தது. அதை வந்து நம்ம மம்டி வச்சு சரி பண்ணியிருந்தோம். நேற்று தண்ணி பாய்ஞ்சிச்சு. நான் காலைல பூ எடுக்கும்போதே பார்த்தேன். காடு ஃபுல்லாமே நம்ம பூ எடுக்கும்போது போகணும்ல. ஸோ எங்கேயுமே வந்து பண்ணி வரல. ஸோ இந்த சைட்லேருந்து நம்ம ஃபுல்லாக அடிச்சிருந்தோம். வெளியே ஃபுல்லாக அடிச்சிருந்தோம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக தான் நம்மளுக்கு பண்ணி வர பாதை. இது ஃபுல்லாக தான். ஸோ இந்த சைடு தான் கம்மா இருக்குது. அதனால் அங்கேருந்து நம்மளுக்கு உள்ளே வரேன். அந்த பக்கம் ஒரு 3 லேயராக நான் அடிச்சு விட்ருக்கேன். ஸோ அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பண்ணி வரல பொருள். இந்த மருந்து வந்து வெறும் 70 ரூபா தான் மருந்து கடைகளில் கிடைக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க மருந்து கடையில் விசாரித்து பார்த்து அடிங்க.